In the problem பாருங்க, the greatest resultant of two forces, the greatest resultant of two forces நாவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா P and Q is of magnitude R. ரெண்டு ஃபோர்ஸ் உடைய greatest resultant என்னது R. greatest நாவே ரெண்டு ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணிரோம். resultant நாவே resultant of two forces நாவே P plus Q. இங்க greatest னு ஒரு வேர்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த R எப்படி எடுத்துக்கிறோம்னா P plus Q னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, the least is of magnitude S. இந்த PQ Q க்கு உள்ள டிஃபரன்ஸ் அது வந்து S னு எடுத்துக்கிறோம். இப்படி இருந்தா so that when they act at an angle alpha, the P and Q இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பாவா இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் R square cos R square cos square alpha by 2 வந்து 1/2 into alpha னு போடுறோம் plus S square sin square alpha by 2 is the magnitude of the resultant. P and Q உடைய resultant இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. டைரக்டா PQ உடைய resultant இப்படி இருக்கும்னு சொல்லாம அந்த greatest வந்து R ஆ இருக்கும், least வந்து S ஆ இருக்கும். இப்படி இருக்கிறப்ப அது இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பாவா இருந்தா அதோட மேக்னிட்யூட் ரிசல்டன்ட் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்பவுமே காமன் உங்களுக்கு தெரியும், P and Q be two forces. இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கேயும் ஆல்பா தான், ஏன்னா இந்த சொல்லிட்டாங்க இல்லையா, ஆக்ட் அட் an angle alpha. So let alpha be an angle between P and Q. அடுத்து given statement என்ன இருக்கு, greatest resultant வந்து என்னது R. அத வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், greatest given greatest resultant R is equal to P plus Q. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து அங்கே கொடுத்தாங்க அந்த least resultant வந்து என்னது S R. So least resultant S is equal to P minus Q. Equation 2. இப்போ equation 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணுங்க, 1 ஐயும் 2 ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குமா? equation 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணுங்க, 1 plus 2. 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? left hand side is R plus S, right hand side என்ன வரும்? 2P ஆ? 2P. So இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், P வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். R plus S by 2 is equal to P. இப்போ அடுத்து 1 minus 2, 1 minus 2, R minus S is equal to 2Q. R minus S is equal to 2Q. R minus S by 2 is equal to Q. இப்போ PQ வேல்யூ வந்துருச்சு நமக்கு. நமக்கு ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பாவா இருக்கப்ப அதோடைய ரிசல்டன்ட் ஜெனரலா நம்ம இதுவரையும் R னு டினோட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ல R S னு கொடுத்ததுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் கேபிட்டல் T தான் எழுதணும், இல்ல இது வேணா எழுதலாம், ஏதோ ஒரு லெட்டர். இது ரிசல்டன்ட் ஆஃப் எதுடைய ரிசல்டன்ட் P ஆர் Q. but T is equal to என்ன இருக்கும், T is equal to square root of T square. ஆக்சுவலா T வெக்டர்னு போடணும். இங்க வெக்டர் சிம்பலை நம்ம சொல்லல, எல்லாமே வந்து மேல டைரக்ஷன் சொல்லாதனால நம்ம T ன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் P வெக்டர் Q வெக்டர்னு கொடுத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்க ஸ்டேட்மென்ட்ல, நீங்க T வெக்டர்னு தான் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் T வெக்டர் is equal to T. Tங்கிறது T மேல ஆரமா இருக்குன்னா அது வெக்டர், மாடுலஸ் T வெக்டர்னா ஸ்கேலார். இங்க நம்ம டைரக்டா ஸ்கேலார்லயே சொல்லிரோம். T is equal to P square plus Q square plus 2PQ cos alpha. இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். R plus S by
by 2 r plus s by 2 whole square plus r minus s by 2 whole square plus 2 into r plus s by 2 r minus s by 2 cos alpha square. ஆல்பா உடைய வேல்யூ நமக்கு தெரியும்ல, ஆல்பா உடைய வேல்யூ வேணும்ல. cos ஆல்பா வேல்யூ எப்ப மேக்ஸிமமா இருக்கும், cos ஆல்பா வேல்யூ எப்ப மினிமமா இருக்கும்? 0. ஆல்பா வேல்யூ 0 ஆ இருக்கப்ப cos 0 1, அதாவது மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம் இஸ் நதிங் பட் p plus q. சரியா? So மினிமமா இருக்கணும்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது p minus q லீஸ்ட் ரிசல்டன்ட் இல்ல p minus q இல்ல ஆங்கிள் வந்து 180 இருக்கு, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்லாமே ஒரே மீனிங். இந்த ஆல்பா வேல்யூ 0 ஆ இருக்கப்ப நமக்கு கிரேட்டஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்கும். ஆல்பா வேல்யூ 180 ஆ இருக்கப்ப லீஸ்ட் ரிசல்டன்ட் கிடைக்கும். T is equal to இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு. அந்த r plus s whole square divided by 2 யும் r minus s whole square divided by 2 யும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a plus b whole square. என்ன பண்ணனும்னா அப்ப r square plus s square plus 2rs by 4 by 4 அடுத்து இங்க plus r square plus s square minus 2rs by 4 இங்க plus 2 plus 2 into 2 into 4 r square minus r square minus minus sr minus sr plus sr plus sr minus sr. நேத்து இந்த cos ஆல்பா இங்க வரும், இடம் இல்லாதனால இங்க எழுதிக்கிறேன் cos ஆல்பா. இது கேன்சல் ஆயிடும். இப்போ இது எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கு? r square. நியூமரேட்டர் மட்டும் எடுத்து இந்த 4 வந்து நான் காமனா போட்டுறேன். கீழ டினாமினேட்டர்ல 4 காமனா போட்டுறேன். மேல வந்து r ஸ்கொயர் ரூட் அதுக்கப்புறம் போட்டுங்க. அத கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. the 2r minus 2r cancel out. r square ஆட் பண்ணோம்னா we get 2r plus 2s square plus 2r square plus 2 bracket வந்து r square அது மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க 2r square minus 2s square 2s square into cos theta cos alpha. இப்போ cancel ஆகும் சார். இது கேன்சல் ஆகும் 2s square ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இத வந்து அப்படியே cos ஆல்பா இல்ல cos ஆல்பா வரும்ல, இங்க 2r square cos ஆல்பா minus 2 s square cos alpha. cos ஆல்பாவை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எழுதணும். ஓகே சார். அப்புறம் 2 நியூமரேட்டர்ல 2r square காமன் எடுத்துறோம். So 2r square காமன் எடுத்தனா என்ன ஆகும்? 1 அதாவது இந்த டேர்மையும் வேற எதை எடுக்கிறது? 1/3ல 1 plus cos alpha. அடுத்து அதே மாதிரி 2 ஐ 4 எடுத்துறோமா? 2s square எடுத்துட்டோம்னா 1 minus cos alpha 4. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ணாம இந்த 2 அப்படியே இந்த 2 ரெண்டுலயுமே 2 இருக்கு. 2 காமன் நம்ம இப்படி எழுதிடலாமா? கேன்சல் ஆகும்னா வேற 1 minus cos 1 plus cos alpha எப்படி எழுதலாம்? இந்த 1 plus cos alpha 2 cos square 2 2 cos square alpha divided by 2
இங்க 1 minus cos alpha 2 sin 2 square. 2 sin Sin square alpha by 2. இப்போ திரும்பவும் நம்ம இந்த 2 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? r square R square cos square alpha by 2 plus square square sin